ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி கதைக்குள்ளே போகலாம். அப்பா வீடு. இந்த கதையை ஃபுல்லாக படிங்க, எண்டில் தான் ட்விஸ்டே இருக்குது. காலிங் பெல் பாரியின் மதிய உறக்கத்தை கலைத்தது. தலைமேட்டில் இருந்த ஃபோனை எடுத்து மணியை பார்த்தார். அப்பொழுது 3:30. இந்த நேரத்தில் யார் வந்திருப்பா என யோசித்து கொண்டே கதவை திறந்தார். அப்பா, நல்லா இருக்கீங்களா என்று சிரித்தபடியே நின்றிருந்தான் பாரியின் மகன். மருமகள் கையில் பெரிய பையுடன் நின்றிருந்தாள். தாத்தா என ஓடி வந்து பேரன் கட்டி கொண்டான். மழைக்கான மேகம் கூட இன்றி வானத்தில் பயங்கர வெயில். வாங்க என்று பேரன் கையை பிடித்து கொண்டே உள்ளே சென்று ஃபேனின் வேகத்தை அதிகப்படுத்தினார். மருமகள் சோபாவில் அமர்ந்தபடி இப்போ உடம்பு எப்படி இருக்குங்க மாமா என்றாள். நல்லா இருக்கம்மா, நீங்களாம் எப்படி இருக்கீங்க? பகல் கனவோ என்றது அவரின் மனக்குரல். காரணம், அவர்கள் வரவே மாட்டார்கள். நல்லா இருக்கும், 2 பேர்த்துக்கும் இன்னுமே நைட் ஷிஃப்ட் தான் இருக்குது. பகலெல்லாம் தூக்கத்திலேயே போயிடுது. தஸ்வின் கூட அவங்க பாட்டி வீட்டில் தான் இருக்கான். இன்னைக்கு தாத்தாவை பார்க்க போகிறோன்னு சொன்னதும் ஓடி வந்து குஷியோட கிளம்பி வந்துட்டான் என்றான் மகன். நேற்று போத்தீஸ் போயிருந்தோம் என்று சொல்லி பையை கொடுத்தார். உள்ளே சட்டை வேட்டி தவிர வேறு சில துணிகளும் தெரிந்தன. ஏன்பா உனக்கு இந்த சிரமம் என்று மகனிடம் சொன்னபடி பேரனை அமர்த்தி கொண்டு, இப்போ சார் என்ன படிக்கிறீங்க என்றார் பாரி. 3rd தாத்தா என்றான். அவரின் மனம் பழைய நினைவுக்கு சென்றது. 3வது முறையாக மனைவி கர்ப்பமானதும் பாரிக்கு இரவும் பகலுமாக விடாத வேண்டுதல். முதல் 2 முறையும் கரு தங்கவில்லை, கலைந்துவிட்டது. கடவுளே, இந்த முறையாவது நல்லபடியாக வாரிசு பிறக்க வேண்டும். கவலையும் அக்கறையும் கலந்தோங்கி மனைவியை கையில் தாங்காத குறையாக கவனித்து கொண்டார். ஆனந்த கண்ணீருடன் 10ஆம் மாதம் மகன் பிறந்தான். கடவுளின் நாட்டம் என்றால் மனைவி. விஜய் என்று பெயரிட்டு நல்லபடியாக வளர்த்தார்கள். பாரிக்கு அரசாங்க உத்தியோகம். சென்னை பட்டணத்தில் வாழ்க்கை நடத்தும் அளவுக்கான சம்பளம் இருந்தாலும் மகனை கான்வென்ட் பள்ளிக்கூடத்தில் சேர்த்தார். அந்த பள்ளியின் அபரிமித படிப்பு செலவுகள் கையை கடிக்கும் என மனைவி கவலைப்பட்டாள். அதெல்லாம் எப்படியாவது சமாளிச்சிடலாம் என்று ஆரம்பத்தில் சொன்னாலும் ஒவ்வொரு மாதமும் பட்ஜெட் எடுத்தது. ஒரு நாள் அவரின் நண்பர் பால்ராஜ் ஃபோன் பண்ணினார். அவன் வெளிநாட்டில் இருப்பதால் அக்கௌண்ட் வேலையும் 2 வருட கான்ட்ராக்ட் விசாவும் இருக்கு, இங்கே வரையா என்று கேட்க, இவர் அங்கே போனால் நம்ம நிலைமை சரியாகும் என ஒப்புக்கொண்டார். மஸ்கட் வருமானம் குடும்ப பொருளாதாரத்தை சீராக்கியது. பிள்ளையின் படிப்பு தடியின்றி தொடர உதவியது. அங்கு அவர்களுக்கு பாரியை பிடித்து போய் பணியை தொடருங்கள் என்றால் கணக்கிட்டு பார்த்தால் கை நிறைய சம்பளம் கிடைக்கும். வெளிநாட்டு வாய்ப்பையும் இழக்க மனமில்லை. ஆனால் இதற்கு மேல் விடுப்பு தர அரசாங்கம் முற்றுக்கொள்ளாது. காலத்துக்கும் பென்ஷன் வருமுங்க, நீங்கள் அங்கே போக வேண்டாம் என்றாள் மனைவி. ஆனால் மனைவி சொல் மந்திரமாயிருந்தாலும் புத்திர பாசம் அவரை விடவில்லை. மகன் படித்து ஆளாக்கிவிட்டால் நமக்கு எல்லாமே என்ன கவலை என்று மீண்டும் மஸ்கட்டுக்கு விமானம் ஏறிவிட்டார். ஆண்டுக்கு 1 மாதம் விடுமுறை, தாராளமாய் பணப்புழக்கம் என ஆண்டுகள் இனிமையாக ஓடின. சேமித்த பணத்தில் சென்னையில் ஃப்ளாட் வாங்கினார். புறநகரில் 2 கிரவுண்ட் நிலமும் வாங்கி போட்டார். கம்ப்யூட்டர் சயின்ஸில் மகன் மாஸ்டர் முடித்து வேலைக்கும் சேர்ந்து விட்டார். இதற்கு மேல் மனைவி, போதும், நீங்கள் இங்கே வந்துருங்க, எனக்கும் உடம்பு முடியாமல் இருக்கு என்று சொல்லி அவரை அழைத்து விட்டார். ஓராண்டு தான் இருக்கும். மனைவிக்கு நோய் வந்து கண்ணை மூடிவிட்டார். அப்படியே உடைந்து போனார் பாரி. மனதை தேற்றி சில மாதங்கள் ஆகின. மீண்ட ஒரு நாளில், அப்பா, என் அலுவலகத்தில் வேலை பார்க்கிறாள் இவள், எனக்கும் அவளுக்கும் பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறோம் என ஆனந்தியை அழைத்து வந்து அறிமுகப்படுத்தினான் விஜய். மகனின் ஆசையில் அவர் குறுக்கிடவில்லை. முறைப்படி பேசி முடித்து திருமணம் மிக சிறப்பாக நடந்தது. மிச்சமிருந்த தன்னுடைய சேமிப்பு பணத்தை அனைத்தையும் மகனுக்கே தாராளமாக செலவழித்தார். அப்பாவுக்கு உடம்பு முடியலப்பா, அதனால தான் உன்னோட திருமணத்துக்கு கிஃப்டா இந்த பிளாட்டை உன் பேருக்கு மாற்றிட்டேன் என்று பத்திரத்தை நீட்டிய போது அப்பா என்று அப்படியே கண் கலங்கி மனைவியுடன் காலில் விழுந்தாள். கணவன் மனைவி இருவருமாய் உரையாடி சம்பிரதாயமாய் இருக்க சாப்பிட்டு விட்டு கிளம்பி விடுவார்கள். அவருக்கு தனிமையே துணையாய் இருந்தது. வெகு விரைவில் அது அவரை வாட்ட ஆரம்பித்தது. வாழ்க்கையின் விரக்தி எட்டி பார்க்க ஆரம்பித்தது. அவனிடம் பணம் கேட்கும் நிலை ஏற்பட்ட பொழுது அவனது கண்ணோரம் தோன்றிய சலிப்பை கவனித்து விட்டார் பாரி. அப்பொழுது வரி விளம்பரத்தில் வேலை தேவை என வரவும்
அட்ரஸை எடுத்துக்கொண்டு நுங்கம்பாக்கத்தில் இருந்த அலுவலகத்துக்கு நேரில் சென்று விட்டார். உள்ளே பார்த்தால் அவரின் நண்பர் பால்ராஜ். என் நிறுவனம் தான், மஸ்கட்டிலிருந்து வந்ததும் எனக்கு சும்மா இருக்கிறதுக்கு இங்கே பிடிக்கல, அதனால் சிம்பிளாக ஏதாவது செய்வோமேன்னு இந்த கம்பெனி ஆரம்பித்தேன். இப்போ நல்லா பிக்கப் ஆகி நல்லா போகுது. இங்கே உனக்கு இல்லாத வேலையா என சொல்லி மேனேஜராக உட்கார வைத்து விட்டார். அலுவலகம் கிளம்பி வருவது, அங்குள்ள பொறுப்பு வேலைகள் எல்லாம் பார்க்க மனம் பிஸியாக இருந்தது. அவர் வெறும் விடுதலையிலிருந்து உணர்ந்தார். அப்படியே 5 ஆண்டுகள் ஓடிவிட்டன. வழக்கம் போல் விடிந்த ஒரு நாள் வித்தியாசமாக முடிந்தது. அலுவலகத்தை அடைந்து அன்றைய வேலையை பார்க்க ஆரம்பித்தார் பாரி. அப்பொழுது தோல் வலிப்பது உணர்ந்தார். வியர்த்தது. எழுந்து நிற்க முயன்று முடியாமல் அப்படியே தரையில் சரிந்து விழ அலுவலகமே திடுக்கிட்டு பரபரத்தது. ஆம்புலன்ஸில் அவரை தூக்கி போட்டு கொண்டு மருத்துவமனைக்கு பறந்தார் பால்ராஜ். சரியான நேரத்துக்கு வந்துட்டீங்க என்று அவரை காப்பாற்றி விட்ட டாக்டர் உடனே அவருக்கு ஆப்ரேஷன் செய்ய வேண்டும், நோ அதர் ஆப்ஷன் என்று சொல்லிவிட்டார். செலவை கண்டு மகன் கையை பிசைந்தான். உடனே நீ முடிஞ்சதை கொடு, மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன் என்றார் பால்ராஜ். சொன்னதைப் போலவே கணக்கு பார்க்காமல் அவர்களின் நட்பு பறந்தது. பிழைத்து எழுந்து வந்த பாரிக்கு தன்னுடைய இல்லம் அந்நியப்பட்டது. 3வது மாடியாக இருந்ததால் ஏறி இறங்க சிரமப்பட்டார். கிரவுண்ட் ஃப்ளோராக இருந்தால் நல்லாயிருக்கும் என நினைத்து மகனிடம் ஒரு நாள் யோசனை கேட்டார். நாம் இப்போ இருக்க வீட்டை வாடகைக்கு விட்டுட்டு கிரவுண்ட் ஃப்ளோருக்கு மாறிவிடலாமா என்று கேட்டார். ஆனால் மகனும் மருமகளும் ஒப்புக்கொள்ளவில்லை. நலம் விசாரிக்க வந்த பால்ராஜிடம் இவ்விஷயத்தை மேலோட்டமாக பேசும் பொழுது பாரியின் கண்கள் குளமாகிவிட்டன. எனக்கு ஒரு யோசனை, என் மச்சானின் வீடு காலியாக இருக்கு, 2 பெட்ரூம் ஃப்ளாட்டு தான், அதில் உனக்கு ஒரு ரூமும் ஹாலும் எடுத்துக்கிட்டா போதுமா? ஐயோ, என் மொண்டிக்கட்டைக்கு அது மாளிகையாச்சே என்றார். மகனோ மருமகளோ ஏன் போறீங்க என எதுவுமே கேட்கவில்லை. ஆனால் சாமான்களையெல்லாம் தூக்கி வந்து உதவினான். அடிக்கடி கால் பண்ணுங்கப்பா என்று கூறிவிட்டு விடை பெற்றான். சாப்பாட்டுக்கும் பால்ராஜை ஏற்பாடு செய்து விட்டார். எவ்வளவுடா கேட்பாங்க? அட போடா என சொல்லிவிட்டு கிளம்பி விட்டார் பால்ராஜ். தனியாக வந்த புதிதில் வாரம் ஒரு முறை வந்து எட்டி பார்த்த மகன் மாதம் ஆகி பண்டிகை திருநாள் என்றாகி போனது. வரும்பொழுது ஹோட்டலில் இருந்து விசேஷ உணவும் பழமும் கொண்டு வருவான். கிளம்பும் பொழுது செலவுக்கு வச்சுக்கோங்க என்று 2 500 ரூபாய் நோட்டை கொடுத்தான். அது அவருக்கு மனம் ரொம்ப வருந்தது. இன்று நினைவுக்கு வந்தவர் இன்று எப்படி திடீரென குடும்பத்துடன் வந்திருக்கிறார், ஏதும் விசேஷமா இருக்குமோ என மனதுக்குள் கேள்வியோடியது. அப்பா, நாங்கள் 2 பேரும் பேங்க்ல லோன் போட்டு நம்ம காலியாக இருக்கிற மனையில் வீடு கட்டலாம்னு இருக்கோம். ஆஃபீஸுக்கும் பக்கம், ஸ்கூலும் அங்கே வந்துடுச்சு, அதனால அந்த மனையை என் பேருக்கு மாற்றி கொடுங்க என்றான் மகன். அந்த மனையை நான் பால்ராஜுக்கு கொடுத்துட்டனே என்றார். எப்போ? என்னிடம் சொல்லவே இல்லை. எப்படி நீங்கள் தனியாக முடிவெடுத்தீங்க? எவ்வளவுக்கு கொடுத்தீங்க என அடுத்தடுத்த கேள்விகள். விலைக்கெல்லாம் இல்லைப்பா, அவன் அங்கே ஆசிரமம் கட்டுறேன்னா அதனால் நான் தானமாக கொடுத்துட்டேன். ஃப்ரீயாவா? அந்த இடத்துல இன்னைக்கு என்ன ஒர்த்துன்னு தெரியுமா உங்களுக்கு? அஸ்வினை நினச்சி பார்த்தீங்களா? உங்கள் பேரன் தானே அவன், அவனுக்கு கொடுத்துருக்கணும்னு தோணலை இல்லை என்று தந்தையிடம் கடிந்து கொண்டான். உடனே கிளம்பினான். வருடங்கள் ஓடின. வாங்க சார், உட்காருங்க. நான் தான் சேது. தேங்க்ஸ் சார், உங்களுடைய சர்வீஸை பற்றி நிறைய கேள்விப்பட்டேன். எங்களுடைய ஃபீஸ் நிர்வாக செலவுகளுக்கு மட்டும்தான். லாப நோக்கமற்ற சேவை மையம் இது. எங்களால் ஆனதை சிறப்பாக செய்வோம். உங்கள் பெற்றோர் இனி எங்களுடைய பெற்றோர் மாதிரி என்றார். அப்பாவுக்கு எப்படி இப்படி ஆச்சு? 4 மாதம் ஆச்சு. ஒரு பக்கம் கையும் காலும் பாதிப்பு, பேச்சும் இல்லை, அம்மாவும் இல்லை. நாங்கள் 2 பேருமே வேலைக்கு போகிறோம். இவரை எப்படி நாங்கள் சரியாக கவனிக்க முடியும்? அதனால தான் இந்த ஹோமை பற்றி கேள்விப்பட்டோம், கூட்டிகிட்டு வந்திருக்கேன். டோன்ட் வெரி, வி ஆர் ஹியர். நீங்கள் எப்போனாலும் வந்து பார்த்துக்கலாம். நாட்காலில் சாய்ந்து அமர்ந்தவன் சுவரில் சிரித்த அன்னை தெரசாவுக்கு பக்கத்தில் இருந்த படத்தை பார்த்து அதிர்ந்து போய் கேட்டான். சேது சார், இவர் பெயர் பாரி, ரொம்ப வள்ளல். இந்த இல்லம் உருவாக உதவிய மூலகர்த்தாவே இவர்தான். இவ்வளவு பெரிய இடத்தை அப்படியே தானமாக தந்தவர். ஒரே கண்டிஷன் மட்டும்தான் போட்டார். கண்டிஷனுக்கு கிடக்கட்டும். என் தாத்தா சார் இவர் என்றான் தஸ்வின். வீல் சேரில் இருந்தவரை பார்த்தபடி, விஜய் சார் பாரியின் மகனா என்று வியந்தார் சேது.
மிஸ்டர் தஷ்வின், உங்கள் தாத்தா இந்த இடத்த டொனேட் பண்ணுறப்போ சொன்னது, என் சந்ததியினருக்கு மட்டும் இங்கே முற்றிலும் இலவச சேவை செய்யப்பட வேண்டும். அவருடைய மகன் இனி எங்கள் மகன். இது அவருடைய அப்பா வீடு மாதிரி சார். அப்பா என்று குளறிய விஜயின் முகத்தில் தாரையாய் கண்ணீர். வீல்சேர் குலுங்கியது.